வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கபிலனுக்கும் நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கும் ஒரு போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் வந்து அகிலாண்டேஸ்வரியை போட்டி தள்ளுறதுக்காக ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லாமவே நம்ம ஐலி வந்து ஆக்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இதனால் நம்ம ஐலி மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க நம்ம கபிலன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. சரி இப்போ நடக்கிற காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுதான் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, நம்ம வச்சுட்டு என்ன எங்களை ஏமாத்திட்டியே, இந்த மாதிரி முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு நாங்கள் சம்மதிச்சிருக்கவே மாட்டோம். இப்போ நீ பண்ணதுனால அவங்க அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரித்திகா சொல்கிறாங்க, அத்தை நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு நான் சொன்னல அத்தை. இப்போ பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணதுனால இப்போ கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறா. இப்போ இந்த மாப்பிள்ளையோட கதி என்ன ஆகுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏளனமாக வந்து நம்ம ரித்திகா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி அகிலாண்டேஸ்வரி மேடம் ரொம்பவே வந்து டென்ஷனோடு இருக்காங்க. இதனால ஐலி என்ன பண்ணுறாங்க, இந்திராணி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அப்போ இந்திராணி கிட்ட அண்ணி எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாவா, நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐலி இப்படி பேசுகிற, எதுவாக இருந்தாலும் சொல்லு, தப்போ ரைட்டோ எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் இதை பண்ண போகிறேன், எனக்கு பிடிக்கலையா நான் நேரடியாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன், இதில் என்ன இருக்கா ஐலி சொல்லு அப்படின்னும் போது, அண்ணி நம்ம பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அகிலாண்டேஸ்வரி அம்மா ரொம்ப நல்ல ஃபேமிலி, அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்தஸ்தோடு இருக்காங்க. அப்போ பொன்னி வந்து இந்த வீட்டில் நல்லபடியாக இருப்பாள்ல, அதுவும் இல்லாமல் இந்த பையனும் நல்ல பையனாக தான் அண்ணி தெரிகிறான். ஏன்னா வந்து அகிலாண்டேஸ்வரி மேடமோட வளர்ப்பு அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நம்ம பொண்ணுக்கு ஏற்ற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட வந்து ஐலி சொல்லிட்டு இருக்காங்க. ஐலியுமே எனக்குமே தெரியும் ஐலி, எனக்குமே வந்து இதில் சந்தோஷம்தான், இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அப்போ வந்து இந்திராணி சொல்கிறாங்க, பொன்னி நான் உனக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சொல்லுங்கக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, நீ அதுக்கு மறுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் உனக்கு நல்லது எல்லாமே நல்லதாக தான் நினைப்பேன்றதை நீ நினைக்கிறல அப்படின்னும் போது, ஏங்க்கா என்கிட்ட இப்படி வந்து கேட்குறீங்க, நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பொன்னிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேடமோட பையனை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பொண்ணு அந்த இடத்துல வெக்கப்படுறதை பார்த்துட்டு நம்ம இந்திராணி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெக்கத்துக்கு இது சம்மதன்றதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியும் அந்த இடத்துல சம்மதிச்சிடுறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயம் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்போ நான் சித்தப்பா கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன் ஐலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் கிட்ட போய் கேட்குறாங்க. சித்தப்பா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லி இந்திரா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ செல்வநாயகி அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ செல்வநாயகி கிட்ட சொல்கிறாங்க, சித்தி இந்த மாதிரி பொண்ணி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செல்வநாயகிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்திராணியே வந்து இந்த வீட்டில் பணத்துக்காக தான் அவங்க வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடைக்கும் போது அவங்க என்ன யோசிப்பாங்க, சந்தோஷத்தில் தான் முழுகுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம செல்வநாயகி இதுக்கு வந்து மறுப்பு சொல்லவே இல்லை, ஓகே தான் அப்படின்னு டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் உதய பெருமாளும் எனக்குமே அதுதான் தோணுச்சு, நல்ல வேளை நீ இதை பற்றி பேசின, எனக்கு சம்மதம், ஆனால் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னும் போது இந்திராணி சொல்கிறாங்க, சித்தப்பா இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சுட்டு தான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, பொண்ணுக்கு இது ஓகேனா எங்களுக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகியும் உதய பெருமாளும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் கிட்டேயும் நம்ம ரித்திகா கிட்டேயும் போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி, இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையனை தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், இன்னும் வந்து அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரித்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா வந்து பொன்னி நல்ல இடத்துல போகிறது ரித்திகாவுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா பொன்னிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சுன்னா கண்டிப்பாக ரித்திகாவால் இதை தாங்கவே முடியாது. ஏன்னா ரித்திகாவுக்கு தன்னை விட யாருமே வந்து முன்னேறிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அதனால நம்ம
நம்ம ரித்திகாவுக்கு இன்னுமே வந்து இந்த ஐலி மூலயமா இது கிடச்சிதுன்னு கேட்ட உடனேயுமே இன்னுமே டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் கபிலனுக்கு அள்ளு இல்லை. இந்த அகிலாண்டேஸ்வரி நம்ம போட்டு தள்ளணும்னு நம்ம பார்த்தா இந்த அயலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்ததுனால ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. செல்வநாயகி கிட்ட இதை பற்றி பேசும்போது, கபிலா இது நல்ல இடம், நம்ம விட்டுறக்கூடாது, நான் வந்து இதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, இது உங்கள் அப்பாவோட முடிவும் நம்ம இந்திராணி முடிவும் தான், இதில் நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகியை நம்ம கபிலனுக்கு வந்து கைவிரிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஐலி என்கிட்ட போய் இப்படிலாம் கேட்குற, உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு அப்படின்னும் போது அப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவாவோட தங்கச்சியை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த குடும்பத்தில் சம்மதம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பையன்கிட்டையும் போய் கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பையனுமே நீங்கள் எனக்கு எது செஞ்சாலுமே நல்லதுக்கு தான் இருக்குமா, அதனால எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொண்ணுக்குமே அந்த பையனை பிடிச்சதுனால 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்தமே ரொம்பவே சந்தோஷமாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த விஷயம் மட்டும் வர்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கபிலனை சும்மாவே விட மாட்டாங்க. அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ள உன்னை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சா நீ என்னன்னா உன் தங்கச்சிக்கு சம்மதம் பேசிட்டு வந்திருக்கேடா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வர்மா வந்து நம்ம கபிலனை வந்து வெளுத்தெடுப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கபிலனுக்கு ஒரு பக்கம் அள்ளு இல்லை, என்ன சொல்ல போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே, இந்த அயலி நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கபிலன் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம செல்வநாயகி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டில் தட்டை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனுக்கு எதிராக அயலி வந்து இந்த வீட்டில் சம்மதியாக ஆக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன், இந்த பக்கம் ரித்திகாவுக்கும் ஒரு பக்கம் டென்ஷன். இந்த அயலி வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு வைக்கிறாளே, அப்போ இருக்க இந்த அயலி மேலே தான் எல்லாருக்குமே வந்து மரியாதை கூடிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி கபிலன் கிட்ட போய் ரித்திகா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காது கபிலா, இருக்க இந்த அயலிக்கு தான் மரியாதை கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவா பார்த்தீங்கன்னா நம்ம அயலிக்கிட்ட வராங்க. அயலி சூப்பராக நீ ஒரு பிளானை போட்டு நல்லபடியாக இந்த 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்துட்டியே, எப்படி அயலி உன்னால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எதர்ச்சியாக எனக்கு பொண்ணுக்கு இந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னே தான் யோசித்தேன். அன்னிக்கிட்டேயும் சொன்னால் அண்ணியும் ஓகே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது தான். எதர்ச்சியாக நடந்தாலும் என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு பையனாக தான் பார்த்துருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ் அயலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கபிலன் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன்னால் தாண்டி என்னோட பிளான் எல்லாமே உதப்பிடுது, ஒன்றையும் அந்த சிவா பையனையும் வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா அது ஒரு நாளும் முடியாது போல், திருப்பியும் உள்ளே வந்து ஒட்டிக்கிட்டீங்க. இனி என்னென்னலாம் நடக்க போதோ, இந்த வர்மா வர என்னை போட்டு படுத்திட்டு இருக்கான், இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சும்மாவே விட மாட்டான், கண்டிப்பாக என்னை ஏதாவது ஒன்று பண்ண போகிறான், அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் வந்து பீதியிலேயே இருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.